பிராங்க் ஹேஸ் ஒரு ஐரிஷ் ஹார்ஸ் ட்ரெய்னர் 1923 ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நியூயார்க்ல நடந்த ஒரு புகழ்பெற்ற குதிரை ரேஸ்ல ஸ்வீட் கிஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை கலந்துக்க இருந்துச்சு. அந்த நாள் வரைக்கும் ஸ்வீட் கிஸ் ஒரு ரேஸ்ல கூட ஜெயிச்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குதிரைக்கு தான் பிராங்க் ஜாக்கியா இருக்க போறதா முடிவு செய்யப்படுது. பிராங்கம் அதுக்கு முன்னாடி ரேஸ் ஓட்டுனது இல்ல. குதிரைங்களை ட்ரெயின் பண்றது மட்டும்தான் அவரோட முழு நேர வேலையா இருந்துச்சு. முதல் முறையா ரேஸ் ஓட்ட போறதால குறுகிய காலத்துல 64 கிலோல இருந்து 59 கிலோக்கு உடல் எடையை குறைச்சு பந்தயத்துக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறாரு பிராங்க். ரேஸ் நடக்கிற நாளும் வந்துச்சு. ஸ்வீட் கிஸ் குதிரை மேல ஏறி உட்கார்ந்த பிராங்க் சிக்னல் வந்ததும் வேகமா ஸ்வீட் கிஸ் குதிரையை ஓட்டியிருக்காரு. மத்த குதிரைகளுக்கும் ஸ்வீட் கிஸ் குதிரைக்கும் கடுமையான ரேஸ் நடந்த நேரம் பிராங்க் ஹேஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே குதிரை மேல சாஞ்சபடியே இறந்து போயிட்டாரு. அப்படி இருந்தும் ஸ்வீட் கிஸ் தான் அன்னைக்கான போட்டியில ஜெயிச்சது. இறந்த பிறகும் பிராங்க் ஹேஸ் வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் ஸ்வீட் கிஸ் குதிரை எந்த பந்தயத்திலையும் ஓடல. அதோட பேரு ஸ்வீட் கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு மாறிடுச்சு. ரொம்பவே குறுகிய காலத்துல வெயிட் லாஸ் பண்ணதுதான் பிராங்கோட மரணத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. மரணத்தை வெற்றி பெற்றவங்க யாரும் இல்ல. ஆனா மரணம் நிகழும் போதும் வெற்றி அடைஞ்சவர் இவராதான் இருப்பாரு.